ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ட்ராவலிங் vlog தான் பார்க்க போகிறோம். திடீர்னு நாங்கள் வெளியே கிளம்புனோங்க. ஏன்னா டேரன் அப்பாவோட வேலை ஒரு சைடு இருந்தது. சரி, அவரோட வேலை சைடெல்லாம் நாங்களும் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட வேலை இருக்கும்போது நம்ம வெளியே போய்க்கலாம் அப்படின்றதுக்காக அவர் வேலையும் பார்த்துப்பார். அப்படியே எங்களையும் வந்து போகிற இடத்துல எங்களையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போவார். எல்லாருக்குமே இந்த லாக்டவுன் போட்டு வெளியே எங்கேயுமே போக முடியாமே ரொம்ப நாள் இருந்திருப்போம். அப்படி தாங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்தோம் எல்லாருமே. இப்போ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்குள்ளே திருப்பி அடுத்த கொரோனா வந்து லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, கிடைக்கிற டைமை வந்து நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், இது காவேரி பாலம் தாங்க. நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துக்கிட்ட போகிறோம். அதனால் காவேரி பாலம் இது தான். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே வந்து நல்லா பெரிய ஒரு ரோடு தாங்க. நம்ம வந்து நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனோம், நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அப்படி தான் ரேஷ்மாவும் டேரனும் ரொம்ப ஆர்வமாகவும் சரி அவங்க அப்பாவும் வந்து சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட லேட்டாக தாங்க அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எடிட்டிங் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நிறையா vlog வந்து சேர்ந்து போயிடுச்சு. அதனால் எடிட்டிங் பண்ண முடியல, கொஞ்சம் உடம்பு சரியாதனால. நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு போல் கிளம்புனோங்க. 11 மணி போல் கிளம்பிட்டு சரி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனது. இப்போ பாருங்கள், ஆப்பிள் வாங்கினேன். ஆப்பிள் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஆப்பிளும் வாங்கியாச்சு. பப்ஸ்லாம் சாப்பிட்ணுனாலே யோசிக்கிற மாதிரி இருக்குங்க இன்றைக்கெலாம். அதனால் யாரும் வந்து பேக்கரி ஐட்டம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆப்பிள் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஆனால் எங்கே போகிறோன்னு நாங்கள் முடிவே பண்ணலைங்க. அவரோட வேலையை முடித்த பிறகு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ சென்னை மாதிரி எங்கள் திருச்சியில் அப்படி ஒன்றும் சுற்றி பார்க்குற மாதிரி இடமும் இல்லை. சரி, அவரோட வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காவேரி தண்ணி வந்து ஓடுது. சரி, அதை அப்படியே பார்க்கலாம். நீ அதை போய் பார்க்கலையா அப்படின்னாரு. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள், இது வந்து காவேரி தண்ணி தான். இது எல்லாம் இப்படியே ஓடுது. இந்த சைடு குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சரி, நம்ம அப்படியே நின்று பார்க்கலாம் அப்படின்னு வந்து நின்னோம். நாங்கள் சென்னை மாதிரி நிறைய இடம் இல்லைங்க இங்கே திருச்சியில். ஒன்று போனால் மலைக்கோட்டை, முக்கம்பூர், இல்லைன்னா கல்லணை, இது தாங்க இருக்குது. அப்படி ஒன்றும் ரொம்ப வந்து டூரிஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்க்குற மாதிரி இல்லை. நாங்களாம் என்ன செஞ்சோன்னா சாக்லேட் வாங்கினோம். டேரனுக்கு சாக்லேட் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால் அவனே போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கோம். டேரன் அப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டார். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோங்க. நாங்களாம் நல்லா சாக்லேட் சாப்பிட்ற ஆள் தான். டேரன் போய் எங்கே போனாலுமே அவன் வந்து சாக்லேட் வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பான். அதனால் வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோங்க. எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரேஷ்மா. அதனால் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இங்கே பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க. இடமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. அந்த தண்ணி ஓரனால அந்த சைடெல்லாம் நல்லா ஜிலுன்னு இருந்ததுங்க. எப்பயுமே தண்ணி எந்த சைடு போனாலும் நாங்கள் அந்த சைடு நின்று பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் சரி தண்ணி இருக்கவும் அப்படியே வந்து பார்த்தாச்சு. அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கோம். எங்கே போகலான்னா வா நம்ம வந்து முக்கம்பூர் போகலாம் அப்படின்னாரு. சரி, முக்கம்பூர் க்ளோஸ் ஆகிருக்குமே அப்படின்னேன் நான். இருந்தாலும் வா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோங்க. முக்கம்பூர் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த அதுக்கும் டேரன் அப்பா வேலைக்கும் கரெக்டாக கொஞ்சம் தூரம் தான். சரி, பக்கத்தில் தான் முக்கம்பூர், வா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, முக்கம்பூரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு சைடும் பாருங்கள் நல்லா வந்து வாழைத்தோப்பு எல்லாம் நல்லா மரம்லாம் நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நம்ம வந்து கொடைக்கானல், ஊட்டி சைடெலாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. வழியெல்லாம் நிறைய பழங்கள் தான் இருந்ததுங்க. சரி, நாங்களும் முக்கம்பூர் போகலான்னு உள்ளே ஏறிட்டோங்க. பார்த்தா இப்போ வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க. போயிட்டு ரேஷ்மாவும் டேரனும் ஏமாந்துட்டாங்க. நான் சொன்னேன், நான் க்ளோஸில் தான் இருக்கோம். இல்லை சரி நைனா போகலாம், போய் பார்க்கலாம் நைனா அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக அவரை கூட்டிகிட்டு போயே ஆகணுன்ட்டாங்க. சரி வா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கிட்ட தானே சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லோரும் ரிட்டன் போயிட்டாங்கங்க. ஏன்னா க்ளோஸ்னால வந்தவங்க எல்லாம் ரிட்டனில் போனாங்க. நான்லாம் சிரிச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன்ல கேட்கல அப்படின்னேன். அப்புறம் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக பழம் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. வாட்டர் ஆப்பிள்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வெறுமனை சாப்பிட்டா நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதே நீங்கள் அதை வந்து மிளகாத்தூள் உப்பில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா
நல்லா இனிப்புங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது டேஸ்ட் பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். எங்களை வந்து ஈர்த்ததே இந்த பழம் மட்டும்தான். நாங்களே இந்த கலர் போகும்போதே பார்த்தேன், ஐயோ ஏதோ ஒரு பிங்க் கலரில் இருக்குது, அது நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடையில் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாருமே அந்த கடைக்கு தான் வந்தாங்க. அந்த பழத்தை வச்சு எல்லாரையுமே அட்ராக்ஷன் பண்ணிட்டாங்கங்க. வேற எங்கேயுமே இந்த பழம் இல்லை. ஆமாம், அது 1/4 கிலோ வந்து 150 ரூபா சொன்னாங்க. 150 ரூபா 120 ரூபாவோ சொன்னாங்கங்க. நான் வந்து சும்மா 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி பார்த்தேன், எப்படி இருக்குது முதல் டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. புளிக்குதுன்னும் போது கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் வாங்கலை அவ்வளோவா. நான் வந்து டேஸ்ட்டுக்காக சரி கொஞ்சம் போல் வாங்கினேங்க. ஒரு 100 தான் இருக்கும் அது. சரி அதனால் 100 பழம் மட்டும் வாங்கி டேஸ்ட்டு பார்க்கலான்னு வாங்கினேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. போதும், அதுக்கு மேலெலாம் சாப்பிட முடியாது. இதை நம்ம நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த பழம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டு முடித்த பிறகு அது இனிப்பாக தெரியும் உங்கள் வாய்க்கு. இப்போ பாருங்கள், அவங்கக்கிட்ட நான் மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்துட்டேன். டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சேர்க்குற மிளகாத்தூளுக்கும் அவங்க வந்து கரெக்டாக சேர்த்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால் அது உள்ளே பாருங்கள் விதை இருக்குது. டேரன் அப்போ அதை டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பார்க்குறாரு. அதில் வந்து ஒரு 3 விதையாக இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு தாங்க. சரி இந்த மாதிரி பழத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும். அதனால் நாங்கள் வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கோம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சரி அதை உங்களுக்கு தெளிவாக தெரியணும்ல அது எப்படி இருக்குன்றது. அதனால தான் நான் அதை வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் சப்பட்டா பழம் வாங்கணும். அப்புறம் என்ன வாங்கணும், டேரனுக்கு வந்து பலாப்பழம் பிடிக்கும்னு. ஆனால் பலாப்பழம் அப்படி ஒன்றும் சரியே இல்லைங்க. ஏன்னா இப்போ சீசன் இல்லை. அதனால் பலாப்பழமும் சப்பட்டா பழம் வாங்கினேன். அப்புறம் வேறு என்ன பழம் ரேஷ்மா வாங்கணும்? ஆமாம், ஆப்பிள் நான் வெளியே தான் அங்கே தானே வாங்கணும். ஆரஞ்சு பழம் வாங்கினோங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப விருப்பமாக இந்த பழத்தை சாப்பிட்டோம். கழுவிட்டு, ஏன்னா கொரோனானால ரொம்ப பயந்தான், கொஞ்சம் கழுவிட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு சாப்பிட்டோம் நாங்கள். ஆனால் முக்கம்பூர் வந்து ஏமாந்தாச்சு. முக்கம்பூர் இல்லை, இவங்க 2 பேருமே ஏமாந்துட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படியே நடுவில் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு போனோங்க. உள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே இப்போ வந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் நாங்களும் சரி வெளியே எப்படியாவது வந்துட்டு போவோம் அப்படின்றதுக்கு அவரோட வேலையப்பெல்லாம் நாங்களும் வெளியே வந்துடுறது, அவரோட சேர்ந்து வந்துடுறது. நேரம்லாம் சாப்பிட மாட்டான். அவளாம் வந்து அதை வந்து உப்பு காரத்தில் தொட்டு சாப்பிடும்போது இனிக்குதுன்னொடனே அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக கடிச்சா புளிக்குது, உப்பு காரத்தோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக. உங்கள் ஏரியாவில் இந்த பழம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயுமே போக முடியலேன்னு 2 பேருக்கும் ரொம்ப வருத்தம், ஏமாந்து போயிட்டாங்க. ஏமாறதை விட நான் சொல்லியும் அவங்க வந்து கேட்கல, பிடிவாதத்தில் தான் போயிட்டு ஏமாந்துட்டாங்கங்க. சரி நம்ம வேறு எங்கே போகலாம் அப்படின்னு யோசித்தோம். வேறு எங்கேயுமே போகிறதுக்கு இடம் கிடையாதுங்க. அதனால் நேராக வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொன்னேன். நடுவில் அங்கே இங்கே நிறுத்திட்டு இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே போனோம். மதியானம் என்ன லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டே போனோம். மதியானம் யாருக்குமே நான்வெஜ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதை வந்து நியூ இயர்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் போனது தாங்க. எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. சரி நான் சொன்னேன் நிறையா வந்து கொத்தமல்லி இருக்குது அப்படின்னேன். சரி ஓகே, அப்போ நீ கொத்தமல்லி ரைஸே ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வீட்டுக்கு போய் கொத்தமல்லி ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் எங்களோடையே ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க. இப்போ நம்ம வந்து முக்கம்பூர் ரோட்டை விட்டு தாண்டியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா சத்திர பஸ் ஸ்டாண்டு தான் போக போகிறோம். அதை தாண்டி தான் போயாகணும். சரி அப்படியே உங்ககிட்ட வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திருச்சி பெரிய பஸ் ஸ்டாண்ட் திறந்து வச்சார் இப்போ தான் வந்து கட்டி. சரி அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த சைடு தான் இருக்குது.
ரொம்ப வந்து கிராண்டாக வந்து அதை திறந்தாங்க. நல்லா பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. நான் வந்து பார்க்கல, அதனால் எனக்காகவே டேரன் அப்பா கூட்டிகிட்டு வந்து காமிச்சார். இது தாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு. பேக் சைடில் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஒழுங்காக சரியாக காட்டியிருக்க முடியாது. அதனால் எங்களுக்கு பாதி தெரிஞ்சிச்சு, பாதி வீடியோவில் தெரியாமல் போயிடுச்சு. நானும் அதான் சொன்னேன், என்ன ஒழுங்காகவே காட்டலையே அப்படின்னு. இப்போ நான் டிமார்க் வந்துட்டேங்க. எனக்கு வந்து ஊறுகாய் பாட்டில் வாங்கணும். நான் அங்கேயே வந்து ஃபெமினாலேயே வாங்கணுன்ட்டு இருந்தேன். அதனால் திருப்பி இங்கே வந்து ஜாமான் வாங்கிட்டு போனப்போவும் ஊறுகாய் பாட்டில் மட்டும் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னேன்லங்க. அதனால் ஊறுகாய் பாட்டில் மட்டும் வாங்குறதுக்காகவே வந்தேன். ஆனால் அப்படியே வந்துட்டு நூடுல்ஸ் பாக்கெட்டும் மைனஸ் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். போனது இதுக்காக தான் போனதே. நான் ஊறுகாய் பாட்டிலுக்காகவே நான் வந்து டிமார்க்குள்ளே போனேங்க. ஏன்னா எங்கே இருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நானும் டேரனும் வேக வேகமாக போயிட்டோம். ரேஷ்மாவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. டேரன் தான் வந்து மைனஸ் இல்லை, அப்புறம் நூடுல்ஸ் பாக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தா. இப்போ டிமார்க் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு தாங்க போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு சூப்பரான கொத்தமல்லி ரைஸ் தாங்க நான் வந்து ஷார்ட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து வயிறு உங்களுக்கு ரொம்ப தம்முன்னு இருக்குது, நான்வெஜ்லாம் சாப்பிட்டு ரொம்ப வந்து சாப்பாடே சாப்பிட பிடிக்கல, அப்படி பசியே எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கொத்தமல்லி ரைஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உடனே அந்த ஜீரண சக்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஜீரணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். சாப்பிடவே வேணாம், எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த கொத்தமல்லி ரைஸை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க. அதனால் நீங்கள் கொத்தமல்லி ரைஸை வந்து உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடே பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் வந்து வாழைக்காய் வறுவல் தாங்க வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யாருக்குமே நான்வெஜ் வேணான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னனால நான் வந்து கொத்தமல்லி ரைஸும் வாழைக்காய் வறுவலும் வச்சு டேரனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் வீட்டு குட்டி சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த கொத்தமல்லி ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டேரன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, பேட்டரியை கழட்டி போட்டுட்ருக்கான். என்னம்மா சாப்பாடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நான் தான் கொத்தமல்லி ரைஸும் சொன்னல, இந்தாடா கொத்தமல்லின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நானும் அவனும் நல்லா விளையாடுவோங்க 2 பேருமே. சரி, அவனும் வந்து என்ன மாதிரி தான் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி இருக்கிறவன் தான். அதனால் அவனும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அவன் தான் வந்து எல்லாமே எடுத்து கொடுக்குறது எல்லாமே. சரி, ரேஷ்மாவோட வேலை படிக்கிற வேலை தாங்க முக்கால்வாசி. ரேஷ்மா வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். அதனால் நாங்கள் 2 பேரும் தான் வந்து எல்லாமே செய்வோம். டேரனும் ரேஷ்மா போய் படுத்துட்டா. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு டேரனுக்கு கொடுத்துட்டேன். நான் அவனுக்கு சாப்பாடே எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம். நான் சொன்னேன், நீ இந்த கொத்தமல்லி ரைஸை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடே வேணானே சொல்லிட்டு இருந்தவன் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். நான் அவனுக்கு சுட சுட கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் சாதம் வடிச்சிட்டு தாங்க நான் கலந்துருக்கேன். சாதம் வடிச்சிட்டு கலந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான் பாருங்கள். அவன் ஏன்னா அவனுக்கு சாப்பாடே பிடிக்கல, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த கொத்தமல்லி ரைஸ் செஞ்சு கொடுத்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா அதில் நம்ம இஞ்சிலாம் சேர்க்குறோம் இல்லைங்க, அது இல்லாமல் நமக்கு சேர்த்துருக்க கொத்தமல்லியும் சரி நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் வந்து பீஸா ஆர்டர் போட்டாங்க. ரேஷ்மாவோடைய அவங்க மேம் கிட்ட தான் ஆர்டர் போட்டாங்க. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னா அவங்க மேம் வந்து வீட்லேயே வந்து பேக்கரி ஐட்டம் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. சிக்கன் பீஸா தான், சிக்கன் ஸ்வீட் கார்ன் பீஸா. அது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ரேஷ்மாவுடைய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.